இங்க பாருங்க, இந்த காராமணி விதை போட்டேன் இல்லையா, எல்லாத்துலயும் ரெண்டு ரெண்டு போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டேன் பாருங்க. இதுல 8 விதை போட்டேங்க. இந்த சைடு 2, அந்த சைடு 2, 4 போட்டேன். இந்த 4ல இந்த 2 தாங்க வந்திருக்கு. இதுல 4 போட்டேன். இதுல இந்த 1 தான் வந்திருக்கு. மீதி எல்லாம் அணில் கடிச்சிட்டு போயிடுச்சு. இப்போ வந்து இது செடி பிடுங்கி போடுறதுக்கு மனசு இல்லை. எவ்வளவு அழகா இருக்கு பாருங்களேன். இதை நம்ம ஏன் பிடுங்கி போடுது, இந்த எடுத்து நட்டு வச்சு பார்க்கலான்னு எனக்கு ஒரு ஆசை. இது நட்டு வச்சு செடி எப்படி வருதுன்னு பார்ப்போம். இப்ப பாருங்க, இதுக்கும் எப்படி இது பண்ணி அதுக்கு உடனே ஒரு ஸ்டிக்கு மாதிரி கொடுத்து கட்டிடணும். அப்பதான் இது அசையாது. அது கொடுத்து கட்டிட்டோம்னா அதையும் செஞ்சிருவோம். இதுல ஒரு வெள்ளரி விதை வேற முளைச்சிருக்கு. இது இப்படியே இருக்கட்டும். வேற அறாம எடுத்திருக்கேன். இங்க பாருங்க, குச்சும் வந்து நமக்கு வந்து அது ஸ்டிக்கா நிக்குது. அதனால வந்துரும் நினைக்கிறேன். பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. வாங்க இப்போ அந்த தொட்டியில வைக்கிறத. காராமணி வேற போட்டு வச்சிருந்தேன் இல்லையா, அதுல 4 போட்டதுல 2 தான் வந்தது. இந்த 2 நெருக்கி இருந்தா நமக்கு காய் அதிகமா கொடுக்காது. அப்படிங்கிறதுனால சரி எடுத்து வச்சு பார்ப்போம். பெரும்பாலும் நான் வந்து ஒரு சின்ன சின்ன டப்பால போட்டு வச்சுதான் எடுத்து நட்டு வைப்பேன். இந்த வாட்டி வந்து இப்படி வச்சு பார்ப்போன்னு ஒரு எண்ணம். சிலர் வந்து அப்படிதான் வைக்கிறாங்க. அதனால அதை வச்சு பார்க்கலான்னு இப்ப அந்த இதுல இருந்து ஒண்ணு எடுத்து வச்சிருக்கேன். இதுல வைக்கிறேன். அது எப்படி வருது, ஃப்ரெஷ் வருதா இல்ல காஞ்சி போயிருதான்னு பார்ப்போம். இதான் நான் ஃபர்ஸ்ட் முயற்சி பண்றது. இந்த முயற்சி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். கத்தரி நாத்து, தக்காளி நாத்து தான் நம்ம எடுத்து நடுவோம். மிளகாய் இதெல்லாம் நான் வந்து இந்த வாட்டி காராமணி செடியை அப்படி எடுத்து நட்டு வச்சு பார்க்குறேன். ஏன்னா தனியா போடலை பார்த்தீங்களா, மொத்தமா தொட்டியில போட்டு வச்சிருந்தேன். இதை வச்சு பார்ப்போன்னு ஒரு புது முயற்சி பண்ணி பார்க்குறேன். ஏன்னா காராமணி வந்து இதுவாயிடும்னு சொல்லுவாங்க. அது பாருங்க எப்படி வேறு விட்டுருக்குன்னு. இது பாருங்க, இது அந்த காய்கறி கழிவு இதுவாயிட்டு இருக்கு. அது அப்படியே இருக்கட்டும். பாருங்க, இப்போ இதை தான் இங்க வைக்க போறேன். வரும்னு ஒரு நம்பிக்கை. பார்க்கலாம். நம்பிக்கை தானே இது. எங்களுக்கு இங்க ரொம்ப வெயில் வெக்கங்க ஜாஸ்தியா இருக்கு. அதனால செடி எடுத்து நட்டு வைக்கணும்னா பயமா இருக்கு, பட்டு போயிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு. சரி இருந்தாலும் புதுசா ஒரு நம்பிக்கை பண்ணி வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்கேன். கொஞ்சம் தண்ணி ஊற்றும். இதுக்கு வந்து கொஞ்சம் எரு மட்டும் கொடுப்பேன். ஏன்னா இந்த மண்ணு வச்சு ஒரு 10 நாள் ஆகுது. இதுல வந்து நான் வந்து எல்லா உரமும் கொடுத்துதான் இதை அள்ளி வச்சேன். இப்ப நம்ம புது செடி நட்டதுனால வெறும் எருவும் சாம்பலும் கலந்து வச்சிருக்கேன். இருக்கு இந்த மண்ணு, அதை மட்டும் கொஞ்சம் கொடுப்போம். ஏன்னா இது வந்து பிடிங்கி நடமாட்டாங்க. காராமணி மட்டும், காராமணி இந்த மாதிரி பயிர் வகைங்க வந்து பிடுங்கி நடமாட்டாங்க பெரும்பாலும். மொச்சக்கொட்டையா இருக்கட்டும், காராமணியா இருக்கட்டும், தட்டைப்பயிரா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் இது பிடுங்கி நடமாட்டாங்க. நான் இதை புதுசா செஞ்சிருக்கேன். பாருங்க, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது அர்ஜுன் கார்டன். நன்றி, வணக்கம்.